ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான மெத்துன்னு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு சூப்பர் சாஃப்டாக மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை செய்கிறதுக்கு இதில் ஆயிலோ இல்லை ஒயிட் சுகரோ சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் உள்ள ஹெல்த்தியான 3 பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இந்த கொழுக்கட்டையை நம்ம வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வீட்டில் மெஷர்மெண்ட் கப் இருந்தால் மெஷர்மெண்ட் கப்பில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை பவுலோ எடுத்து கூட அதில் அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதை வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, அதாவது மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா வறுத்துட்டு இதில் கொழுக்கட்டை செய்கிறதுனால கொழுக்கட்டை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் அதே சமயத்தில் அதிக பிசுபிசுப்பு தன்மை இல்லாமையும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்பொழுதுக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசி மாவை வறுத்தெடுத்தால் அதே பாத்திரத்துலேயே மற்றதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ நெய் சூடாகி நல்லா உருகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெய் நல்லா சூடாகி வந்த உடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கும் கொஞ்சம் குறைவாகவே தேங்காயை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் கூட நம்ம சேர்த்துருக்க தேங்காய், வெள்ளை எள்ளு ரெண்டையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் நல்லா வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட இப்போ இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அரிசி மாவை எந்த கப்பால் 1 கப் அளவுக்கு அளந்து சேர்த்திங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அதே போல் 3/4 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கு அதே கப்பால் சரியாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். என்னதான் கொழுக்கட்டைக்கு நம்ம இனிப்பு சேர்த்தாலுமே இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான். தண்ணி வந்து நல்லா கொதி வந்துட்டதுனால இதோட ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஏலக்காய் பவுடரும் உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம வறுத்து தனியாக பவுலில் போட்டு வச்சுருக்க அந்த அரிசி மாவை சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இதை கட்டிப்பட விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போதே கரண்டி வச்சு கலந்து விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஏன்னா இந்த தண்ணியோட சூட்லேயே பார்த்தீங்கன்னா மாவும் நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்துடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா முழுசாக அப்சர்வ் பண்ணி இந்த மாவு ரொம்பவே சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடும். ஆனால் திரும்ப திரும்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லாவே முழுசாக கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மாவை கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த மாவில் திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு முறை இந்த மாவை வந்து கலந்து விட்டுக்கங்க. இந்த கொழுக்கட்டை நல்லா நெய் மணத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா ஓரளவுக்கு கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். அதாவது கை பொறுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாவோட சூடு வந்து நல்லா ஆறி வரணும். அதுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா முழுசாக ஆறி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு உள்ளங்கையில் சின்ன உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு மட்டும் இந்த அளவுக்கு மாவை கையில் எடுத்து நல்ல உருண்டையாக முதல்ல உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் தடவிக்கங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் மாவு வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இன்னொரு கொழுக்கட்டை கூட நான் உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கையில் மட்டும் கொஞ்சம் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாவு வந்து கையில் வச்சு உருட்டும் போது கையில் எதுவும் பிசு பிசுப்பாக மாவெல்லாம் ஒட்டாது. ரொம்ப ஈஸியாக இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே நான் இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தில் அடிப்பாகத்தில் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. இட்லிக்கு எப்படி தண்ணி ஊற்றி வேக வைப்போமோ அதே போல் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இடியப்பம் வேக வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருப்பா பார்த்திங்களா, அந்த இடியப்ப தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி இப்போ ரெடியாக இந்த இட்லி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இடியப்ப தட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்கு கொடுத்துருந்தா அதில் நீங்கள் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தட்டில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை ஒவ்வொன்றா இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இது நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே வாயில் எச்சில் வரும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அமைக்கி பார்த்தா நல்லா பஞ்சு போல் மெத்துன்னு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப ஈஸி தான் இந்த கொழுக்கட்டை செய்கிறது. அடிக்கடி ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு நம்ம ஆயிலில் பொரித்து ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு கொடுக்கும்போது அது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.